இதெல்லாம் தான் மைசூரில் இருக்கிற ஃபேமஸான பிளேசஸ். ஸோ இது சர்ச்சு, லலிதா மஹால், மைசூர் பேலஸ். இது யார் மதன்? இது இவங்க யார்? இங்கே இருப்பாங்களே, இவங்க யார்? இவங்க பேர் என்ன? அவர் தான் இது மகிஷாசுரன். மகிஷாசுரன் வந்து அவர் ஒரு அரக்கன், டீமன். ஓகே. நம்ம போனோம்ல, அது என்ன, சாமுண்டி ஹில்ஸ். சாமுண்டி ஹில்ஸில் தான் அந்த ஸ்டாச்சு இருக்கும். அவருக்கும் துர்கா தேவி இருக்காங்க, துர்கா, அவங்களுக்கும் வந்து சண்டை நடந்து அவரை வந்து வதம் பண்ணிட்டாங்க. ஷிக்கில் இல்லை, ஏன்னா அவர் வந்துட்டு தேவர்களோட நடந்த சண்டையில் வந்து இந்திரன்லாம் இருந்தார், அவர் தான் ஹெட் பண்ணார் அந்த சண்டையை. அவர் பண்ணும்போது அவங்கள தோக்கடிச்சிட்டார், இந்திரனையே தோக்கடிச்சிட்டார். ஓகே. ஏன்னா அவருக்கு வந்து இது இருந்துச்சு, என்ன பவர்? சாகா வரம். சாகவே மாட்டார். ஸோ அது இருந்ததுனால இந்திரனை டிஃபீட் பண்ணிட்டாரு, யாராலையும் இது பண்ண முடியல. அப்புறம் அவங்களாம் போயிட்டு துர்கா தேவி கிட்ட போய் சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு 9 நாள் நடந்தது சண்டை. யாருக்கும்? துர்காக்கும் மகிஷாசுரனுக்குமே சண்டை 9 நாள். அவ்வளோ பவர்ஃபுல் டீமன் அவன். ஓகேவா? 9 நாள் வந்து அவர் மகிஷாசுரா அப்படின்னா, மகிஷான்னா இது பஃபெல்லோ, அசுரான்னா டீமன், அசுரன். அதுதான் அதோடைய பேர். சாமுண்டி ஹில்ஸில் தான் அந்த சண்டை நடந்தது. 9 days நடந்தது. அந்த 9 daysல வந்து ஒவ்வொரு ரூபமாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அந்த சண்டைலாம் நடந்தது. அதை கொல்லும் போது துர்கா வந்து இதில் வந்தாங்க, லைனில் தானே வருவாங்க அவங்க. லைனில் வந்து 9 daysக்கு அப்புறமா அந்த மலை மேலே தான் அவர் வச்சு கொண்டாங்க. அங்கே தான் அந்த சண்டை முடிஞ்சுது. சண்டை முடிஞ்சதா, அதனால தான் அதுக்கு பேர் சாமுண்டி ஹில்ஸு. அந்த ஆளுடைய அவருடைய இது சிலையை அங்கே வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் அதோடைய கதை. ஓகேவா? எஸ், சூப்பர். மைசூர் பேலஸ். தேங்க்யூ. வெல்கம். தினம் ஒரு தகவல்.